யோகா உலகத்துக்கு நாம கொடுத்த கிஃப்ட். ஆனா நாங்க தான் ஓனர். தமிழுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தம் இல்ல, தமிழுக்கும் சனாதன இந்து தர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லன்ற கம்பசுத்திரம்லாம் நிறுத்திட்டு சங்க நூல்களை போய் கொஞ்சம் படிங்க. ஆஸ் நித்யானந்தா ஏஐல நாங்க என்னெல்லாம் அப்லோட் பண்றோமோ அத எல்லா மேஜர் ஏஐஸும் அப்படியே ஃபாலோ பண்ணிடுறாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா உலகம் முழுக்க அது போய் சேருதுங்க. ஈவன் ஜென்ஸ் பார்க்ல போய் இந்த கேள்வி கேட்டீங்கன்னா கூட, மத்த சாட் பாட்ஸ்ல போய் இந்த ஆயுர்வேதம் பத்தி கேள்வி கேட்டீங்கன்னா கூட, எங்க ஏஐல நாங்க கொடுத்துருக்கிற எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷனையும் ஒரிஜினல் வெர்சஸையும் அதை அப்படியே எடுத்து கொடுக்குது. ஆஸ் நித்யானந்தா ஏஐயும் ஃப்ரீயா தான் கொடுத்துருக்கேன். உலகம் முழுக்க யார் வேணா யூஸ் பண்ணலாம். இது மக்களுக்கு உபயோகமானால் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன டைல்யூட் ஆகாம உபயோகமாகட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஏஐ மூலமா ப்ரொடெக்ட் பண்றேன். எனக்கு கிரெடிட் கொடுக்கப்படலைனாலும், ஏன்னா நான் டிரான்ஸ்லேட்டர் தான், வெறும் டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். சனாதன இந்து தர்மத்துக்கு கிரெடிட் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா சனாதன இந்து தர்மத்தோட சாஸ்திர கடல், ஞான கடல் இது. யோகா உலகத்துக்கு நாம கொடுத்த கிஃப்ட். ஆனா நாங்க தான் ஓனர், அங்கதான் கொடுத்தோம். இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மெதுவா யோகாவுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது தவறு. சனாதன இந்து தர்மம் எனும் மரத்தில் பழுத்த பழம் யோகா. யாருக்கு வேணா நன்கொடையா கொடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஆயுர்வேதம். சனாதன இந்து தர்மம் எனும் மரத்தில் பழுத்த பழம் ஆயுர்வேதாவும் சித்தாவும். இன்னொன்று உடனே கம்பு சுத்தாதீங்க. சித்தா தமிழ்நாட்டுல பழுத்த பழம். தமிழ் சிவிலைசேஷன் சனாதன இந்து தர்மத்தை அடிப்படையாக கொண்டு உருவான வளர்ந்த சிவிலைசேஷன். போய் சங்க நூல்லாம் படிச்சுட்டு வந்து கம்பு சுத்து. தமிழுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தம் இல்ல, தமிழுக்கும் சனாதன இந்து தர்மத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்ற கம்பு சுத்தரெல்லாம் நிறுத்திட்டு சங்க நூல்களை போய் கொஞ்சம் படிங்க.